நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யல எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்கள் ஈழா கஃபேன்னு போய் மீனிங் என்னென்னு கேட்பினோம். அப்போ அந்த நேம் ரிஜெக்ட் ஆகினேன். உங்களுக்கு தெரியும் சில பிரச்சனைகள். நீங்கள் முதலாவது எங்கட தாயகத்தை பேஸ் பண்ணி தான் இதில் ஏதாச்சும் ஒரு ஊடு பொருள் எங்கட தாயகம் சம்மந்தமாக தான் கொண்டு போயிருப்போம். அது நாங்கள் சொல்ல விரும்ப மாட்டோம். இதுலேயுமே வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை சீரியஸ் உண்மையாவே உண்மையாக நான் சொல்கிறேன். நான் வீடியோக்காக சொல்கிறேன். எவ்வளோத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பிள்ளையோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பேசாம என்ன இருத்தி வச்சு போட்டு நானே இனி கதைக்கிறேன். சேனல் எந்த சேனல் தானே நீங்க எல்லாம் இனி சேனலுக்கு சரி வர மாட்டீங்க. அதட்டியோட வர்றதுக்கு ஒரு 10% ஆஃபரும் கொடுக்குறோம். ஹலோ வணக்கம். சிலோஞ்சோட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல கைதடி என்ற இடத்துல இருக்கோம். இந்த ரோட் வந்து ஏனையின் ரோட் கைதடி சந்தி பக்கத்துல இருக்கு. அதை தாண்டி கொஞ்ச தூரம் வர ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு. அந்த பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு தான் நிக்கிறோம். நாங்க என்னத்துக்கு வந்துறாங்கன்னா இதுல ஒரு புதுசா ஒரு டீ கடை வந்திருக்கு, சிலோன் சாய். இந்த டீ கடை வந்து எங்கட பழைய காலம் கிட்டத்தட்ட 1960 1970 80ஆம் ஆண்டு கால பகுதியில யாழ்ப்பாணத்துல இருந்த ஒரு டீ கடைய, ஒரு தேநீர் சாலையை ஞாபகப்படுத்துற விதமா, அந்த சூழலை ஞாபகப்படுத்துற விதமா ஒரு டீ கடை ஒன்று இங்க புதுசா திறந்திருக்கிறோம். இது வந்து எங்கட தமிழ் மக்கள் பாரம்பரியத்தை சொல்ற மாதிரி கடையின் முகப்பு வந்து பழைய காலத்து வீட்டு நாச்சார் வீட்டு முகப்பு மாதிரி தான் செய்து கிடக்கு. வித்தியாசமான டீ வகைகள் இருக்குது. அந்த பார்க்க அந்த சூழலே ஒரு வித்தியாசமா தான் இருக்கு கடையின் அமைப்பு. அதுதான் நாங்க பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சிலோஞ்சோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சுடுங்க. இங்க வந்து வித்தியாசமான டீ வகைகளும் இனிப்பு வகைகளும் இருக்குது. அதை வந்து நாங்க இப்ப போய் அங்க என்னென்ன வகையில இருக்குதுன்னு பார்த்து அவையோட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். அதோட வந்து இந்த கடையில இருக்கிற 2 சைட்லயும் இயற்கையான ஓலையை வச்சு இது என்னது கொட்டகை மாதிரி செய்து ஒரு பிரச்சனை இல்ல. நாங்க முதல் வீடியோலயே 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லி இருந்தேன்டா, இனி தான் சேனலுக்கு வர போறேன், நான் சேனலுக்கு வேண்டாம்னு சொல்லி என்ன அடிச்சு கழிச்சிட்டு தான் சேனலுக்கு வர போறேன் மாதிரி சொல்லியிருந்தேன். அது உண்மையா அது நடக்க போது போலதான் அங்கடா கேட்டா பேசாம என்ன இருத்தி வச்சு போட்டு நானே இனி கதைக்கிறேன். சேனல் எந்த சேனல் தானே நீங்க எல்லாம் இனி சேனலுக்கு சரி வர மாட்டீங்க. அதான் வேலை. சரி, இன்னைக்கு வந்துடக்கூடிய இந்த இடம் ஒரு உண்மையாவே ஒரு ரோட் சைட்ல இருந்து ரோட்டை பார்த்து கொண்டு, அதுவும் இந்த ஒரு லேசான ஒரு மிதமான ஒரு வெயில்ல இருந்து பின்னேற வெயில்ல இருந்து அதுல டீ குடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு லோஜி, இந்த கடை பின்னேற 4 மணியில இருந்து விடிய கால 4 மணி மட்டும் திறந்திருப்பினமாம். யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு கடை இருந்து இரவு நேரத்துல திறக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்குதுதான், யாழ்ப்பாண நகர பகுதிக்கே இருக்குது. ஆனா அந்த கடைகளை விட இந்த கடை கொஞ்சம் வித்தியாசமான கடை. இந்த டீ வகைகள் சரி, இங்க இருக்கக்கூடிய உணவு வகைகளும் சரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வணக்கம் 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 வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தங்கராஜா தனுஜன். இந்த சிலோன் சாய் என்ற பேர்ல இப்படியான ஒரு யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு கடை இல்ல. ஒரு என்ன சொல்ற ரோட் சைட்டோட ஒரு வெளியில வந்து இருந்து ஒரு பின்னேரத்துல, அதுவும் 4 மணில இருந்து விடிய 4 மணி வரைக்கும் இருக்கிற ஒரு கடை ஒன்றது யாழ்ப்பாணத்துல எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல. ஏன் இப்படி ஒரு செட்டப்ல நீங்க இங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட நீங்கள்? இது முதல் நாங்கள் ஈழா கஃபேன்னு தான் ஸ்டார்ட் பண்ண வலுக்கிட்ட. நாங்கள் கைதடி சப் கவுன்சில் அண்ட் பிரதேச சபைக்கு இன்ஃபார்ம் பண்ணது ஈழா கஃபேன்னு 1 இயருக்கு முதலே நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்றது நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யல எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்கள் ஈழா கஃபேன்னு போயிருக்க மீனிங் என்னென்னு கேட்பினோம். அப்போ அந்த நேம் ரிஜெக்ட் ஆகினேன். உங்களுக்கு தெரியும் சில பிரச்சனைகள் இங்கே இருக்குதுன்றதால அந்த நேம் ரிஜெக்ட் ஆனது. அந்த நேம் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அடுத்த கட்ட நடவடிக்கையை சிலோன்ன்றதை கொண்டு வந்தோம். இப்போ முதல்ல எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கு ஈழா கஃபே என்ற ஒரு நேம், அது இப்போவும் அங்கே ஃபைலில் இருக்க வேணும். கைதடி சப் கவுன்சிலையும் அங்கேயும். அதுக்கு பிறகு நாங்கள் சிலோன் சாய் என்றதை கொண்டு வந்தோம். வேர்ல்டு வைடில் எங்களோட தேயிலைக்கு வந்து பிரிமான ஒரு குவாலிட்டி டிமாண்ட் ஒன்று இருக்குது. அது இன்னும் அந்த ஒரு சாய் அண்ட் இதுக்குள்ள வரையில. ஸோ நாங்கள் அதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக கொண்டு போவோம். ஒரு இந்தியன் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி, இந்தியன் ஃப்ளேவர்ன்னு சொன்னால் இந்தியாக்கள் ஒன்று வித்தியாசமாக செய்வினோம். அதே போல் நாங்கள் இதை கொண்டு போகணுமென்று தான்
இத கொண்டு நகர்த்தினாங்க. நாட்சதுர வீடுன்னு அந்த முகப்பு தோற்றம் மாதிரி, அதோட இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பனை ஓலையால செய்திருக்கிறீங்க. எப்படி இந்த ஐடியா வந்தது? முதலாவது எங்கட தாயகத்தை பேஸ் பண்ணி தான் இதுல ஏதாச்சும் ஒரு ஊடு பொருள் எங்கட தாயகம் சம்பந்தமா தான் கொண்டு போயிருப்போம். அது நாங்க சொல்ல விரும்ப மாட்டோம். நீங்களா அத எதிர்காலத்துல பார்க்கலாம். ஈவன் எங்கட லோகோல கூட ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். நாங்க நீங்க கண்டுபிடிக்கிற உங்களோட பிரச்சனை. இப்பதான் எங்கிட்ட ஸ்டார்ட் அப் அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் செஞ்சுக்கிறோம். இனி இப்ப விமர்சனங்கள் வரும், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தமிழ்ல போடலையாண்டு. இனி காலப்பகுதியில் இப்பதான் நீ ஓபன் பண்ணி 3 கிழமையும் இல்ல. இனி அடுத்தடுத்த கிழமையில நாங்கள் அதுக்கான ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து கொண்டு வருவோம். இதனுடைய செட்டப் உண்மைக்கும் ஒரு தமிழ் பாரம்பரிய வீடு எப்படி இருக்கும், முகத்தோற்றம், நாங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், முதல் இதுல அந்த பெஞ்ச் எல்லாம் போட்டு ஆக்கள் இந்த கதைக்கக்கூடிய மாதிரி அப்படியான செட்டப்பும் வரும். அப்ப நாச்சார வீடு தமிழுக்குன்ற ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்கு. அப்ப தமிழ் ஆர்கிடெக்சர் பார்க்க அதை பேஸ் பண்ணின ஒன்று தான் இதை கொண்டு வந்தது. அப்புறம் அவங்களோட பனைய ஒலையில வச்சு என்னென்ன மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அதுகளை வச்சு கொண்டு தான் இந்த கஃபே ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். இல்ல எல்லாத்துலயும் ஒரு எங்களோட தாயம் சம்பந்தம்னு ஒரு ஊடு பொருள் ஒன்று நகர்த்தி கொண்டே இருப்போம். அதை நாங்க சொல்ல விரும்புவோம். மறைமுகம் வச்சிருப்பீங்க, அதை கண்டுபிடிக்கிறது இருக்கும். வெளியில இருந்து வேற விமர்சனங்கள் வரும், ஒன்றும் செய்ய இல்லாது. முந்தி இப்படி இருந்ததா? இங்க இதே மாதிரி இருந்தது. முந்தைய கால, அதாவது 1940ஆம் ஆண்டு காலப்பகுதி, 50ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு டீ கடை ஒன்று இருந்தா அப்படி இருக்குமோ அதைத்தான் பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க. இது சம்பந்தமா நிறைய பேரோட கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். இது இந்த செட்டப் எப்படி வர வேணும், இதுல வர டிசைன்ஸ் எப்படி இருக்க வேணும்னு நிறைய பேரை போய் சந்திச்சிருக்கிறோம். எல்லாம் இது வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 80 வயசு 70 மற்றது ஒரு அண்ணா என்ன அந்த போர்க்கால பகுதியில இருந்து இப்படி அந்த பங்கர் எல்லாம் அடிச்சு அந்த சைட்ல அந்த ஃபென்சிங் அடிப்பினோம், வேலியல் செய்யணும், அவையெல்லாம் எனக்கு இதெல்லாம் செஞ்சது. சரி, 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட எங்களுடைய அண்ணாமராக்கள் தான் இதெல்லாம் அவையிலோட போய் இந்த கலந்து ஆலோசிச்சு இப்படி எப்படி வரும். முந்தைய ஒரு டீ கடையண்டா 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால போல யூட்ரு இருந்தது நினைக்கிறேன். அந்த சைட்ல இருக்கிற அந்த இதெல்லாம் பனை ஒலையால தான் மேய்ஞ்சிருக்குமா. அப்ப அதுக்கான அந்த ஒரு கலரிங் ஒன்று இருக்கும். அப்ப அதுகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை கொண்டு வந்தாங்க. அவதான் இதுவெல்லாம் செஞ்சுதான். அது முக்கியமா சொல்ல போனா தமிழ் செல்வன் என்ற முக்கியமான எனக்கு ஒரு நபர், எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அண்ணா. போர்ட்ல இருக்கிற உணவுப் பொருட்கள் மட்டுமா இருக்கு? இல்ல, அது மட்டும் இல்லாம இப்ப யூனிவர்சிட்டி இருக்குது. இப்ப சீனியர் 4th இயர்ல இருக்கிற அண்ணாக்கள் எல்லாம் இப்ப இங்க வர்றவ பிளேன்டி எல்லாம் கொடுக்குறோம். 40 ரூபாயில இருந்து சுக்கு பிளேன்டி 60 ரூபா, இஞ்சி பிளேன்டி 60 ரூபா. மற்ற இனி காலப்பகுதியில் பேட்டிஸ் எவ்வளவுத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பிள்ளையோ ஒரு ஸ்டூடெண்ட் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வெளியில இருந்து வருவினோம் இங்க. அப்ப அவைக்கு இங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அவைக்கு அந்த ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பெட்டிஸ் ஒரு பிளேன்டி அவைக்கு போதும் தானே. அது ஒரு ஆஃபரா ஆஃப்டர் ஒரு 9 மணில இருந்து ஒரு 12 மணி மட்டும். ஏன்னா இது சாய்க்கு தானே பொதுவா நிக்கிறீங்க. இன்னொரு சகோதரர் ஒருத்தர் நிக்கிற, 2 பேருமே வேட்டியும் ஷர்ட் மாதிரி நிக்கிறீங்க. அதுல என்ன அதுலயும் ஏதாவது கலாச்சாரத்தை முன்னுக்கு கொண்டு போகணும் தான் சில பேர் சொல்லிவினோம். என்ன நீங்கள் இங்கிலீஷ் போர்ட்ல வச்சுட்டு கலாச்சாரத்தை கொண்டு போறீங்களாண்டு. ஆனா சொல்ல போனா இப்ப உடனே எதுவும் அமல்படுத்த இல்லாது, அதை புரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் சில விஷயத்த முன்னெடுக்கலாம். இப்போ ஈவன் பிஸ்னஸில் இருக்கிறாக்களுக்கு தெரியும், இங்கே ஜெஃப்னா சைட் அண்ட் நொதர்ன் ஈஸ்டர்ன் பகுதியில் நாங்கள் சில விஷயங்கள் முன்னெடுக்கிற சரியான கஷ்டம். சில ஸ்டார்ட் அப் செய்கிறது ரொம்ப கஷ்டம், அது விளங்குற இல்லை ஆக்களுக்கு. ஏதாச்சும் ஒன்று நாங்கள் முன்னெடுக்க போகிறோம்னா 2-3 தடங்கல்கள் வரும். ஈவன் அந்த ஈலா கஃபேல கூட எங்களுக்கு பிரச்சனை வந்தது. அது இப்போ அதில் மட்டும் நாங்கள் தங்கி இருக்காமல் அடுத்த என்னன்னு ஓடைக்க தான் அடுத்தடுத்த ஒரு புது விஷயங்கள் எங்களுக்கு மூளையில படும். அப்ப இது வேட்டியோட நிக்கிறது ஒரு கலாச்சாரத்தின் ஒரு அடிப்படையாகும். மற்ற வேட்டியோட வர்றவங்களுக்கு ஒரு 10% ஆஃபரும் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் பண்ணல வந்தா நாங்க அவையில வாழ்த்துற மாதிரி. போர்ட்ல இருக்கிற
உணவுப் பொருட்கள் மட்டுமா இருக்கு இல்ல இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப யூனிவர்சிட்டி இருக்குது. இப்ப சீனியர் 4th இயர்ல இருக்கிற அண்ணாக்கள் எல்லாம் இப்ப இங்க வர்றவ பிளேன்டி எல்லாம் கொடுக்குறோம். 40 ரூபாயில இருந்து சுக்கு பிளேன்டி 60 ரூபா, இஞ்சி பிளேன்டி 60 ரூபா. மற்ற இனி காலப்பகுதியில் பேட்டிஸ் எவ்வளவுத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பிள்ளையோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வெளியில இருந்து வருவினோம் இங்க. அப்ப அவைக்கு வந்து இங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அவைக்கு அந்த ஒரு 100 ரூபாய்க்கு வந்த ஒரு பெட்டிஸ் ஒரு பிளேன்டி அவைக்கு போதும் தானே. அது ஒரு ஆஃபரா ஆஃப்டர் ஒரு 9 மணில இருந்து ஒரு 12 மணி மட்டும். இப்ப யாழ்ப்பாணத்துல இது எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப். இதுக்கு முதல் நான் இப்போ கொஞ்சம் யாழ்ப்பாணம் வந்து 4 மாதம் முதல் கிளம்புல இருந்தது. இங்கே தான் முதல் படித்தேன் நான் O level மட்டும். அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் மேலாது அதால் கிளம்பு போக வேண்டிய சூழ்நிலையில் அங்கே இருந்த நாங்கள். அப்போ நிறைய லேர்ன் பண்ணேன். நாங்கள் நிறைய படிச்சுக்கொண்டேன். அதை இங்கே வந்து எனக்கு என்னென்னு சொல்ல அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. புதுவான விஷயங்களை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறோம். உங்களோட ஆதரவு தான். நிச்சயமா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு நிச்சயமா ஆதரவு தருவினோம். வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி. நிறைய விஷயம் கதை கூட தான் நிறைய வாடிக்கையாளர் மக்கள் வந்திருக்க. சரி, ஓகே, சரி, சந்திப்போம். இந்த கடை தொடர்ந்து 15ஆம் தேதி தான் திறந்தவ. எங்களோட மக்களுடைய வரவேற்பு உண்மையாவே நல்லா இருக்கு. என்னன்னா ஒரு பொருளுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னு சொன்னா அது நல்லா இருந்தா மட்டும்தான் அதுக்குரிய வரவேற்பு கிடைக்கும். பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஒரு புதிய ஒரு முயற்சி உண்டு. சரி, உண்மையாவே இந்த காலேஜ் கொண்டிருக்கே இந்த டீ அடிச்சாச்சு. 2வது உண்மையாவே அந்த ஏலக்காய் என்ற வாசத்தோட அந்த டீ நல்லா இருக்கு. எல்லா இதுவும் போட்டுருக்கு. ஏலக்காய், கராம்பு அதெல்லாமே போட்டுருக்கு. நல்லா இருக்கு. ஒரு பேரிச்சம்பழ கேக் எப்படி இருக்குமோ அது சுவையில இருக்கு. ஆனா ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னது? எனக்கு அந்த கேக்கும் இந்த ஏலக்காய் தேத்தனிக்கும் ஏலக்காய் சீக்கும் நல்லா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல பிஸ்கெட்டை டீக்குள்ள நனைஞ்சு போட்டு இப்படி கொஞ்ச நேரம் வச்சிருந்தா நடக்கும். அப்படியே உள்ள விழுந்துடும். அப்ப இருக்கிற ஒரு வலி எப்படி இருக்கணும் சொல்லவே. கப் கேக் ஒரு வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு கப் கேக் சாப்பிட்டது இல்ல. ஒரு விதமா இருக்கு. கப் கேக்னா இப்படி ஒரு உருண்டையா இருக்கும். உள்ள பிரிச்சு பார்த்தா மாக்கத்தையா இருக்கும். நல்லா இருக்கு. உள்ள வேற பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இதுலயுமே வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல சீரியஸ் உண்மையாவே அதான் நான் சொல்றேன். நான் வீடியோக்காக சொல்றேன். இந்த கப் கேக்கு நல்லா இருக்கு. உள்ள பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டிருக்கு. நாங்க இப்ப நாங்க உண்மையாவே இப்ப நாங்க உண்மையாவே இப்ப கப் கேக் வாங்கல. அது கேக் மாதிரியே இருக்கிறேன். ஆனா இது நல்லா இருக்கு. அந்த நிறைய காலத்து பிறகு கப் கேக் சாப்பிட்டுருக்கேன். என்னடா அந்த ஆட்டோல வேற கப் கேக் அதை சாப்பிடலாம் இறுக்கி கொண்டே நிற்கும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யாழ்ப்பாணத்துல எப்படி ஒரு சுவையில நானும் சாப்பிட்டது இல்லை, வீடியோக்காக இல்லை. நல்லா இருக்கு. நீங்களும் கட்டாயம் யாழ்ப்பாணம் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா பின்னிரம் 4 வாங்கணும்னு சொன்னா கப் கேக் வாங்கணும். எல்லாத்துக்கும் இங்க வந்து இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட இங்க வந்து பின்னிரம் 4 மணில இருந்து விடிய 4 மணி மட்டும் திறந்திருக்கிறதால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்க வெளியில கதைக்கிறோம். கொஞ்சம் கதைக்கலாம். அந்த வழியா நாங்கள் வெளியில வந்து கதைக்கிறோம். நாங்கள் அந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு வெளியில வந்துட்டோம். நிறைய நேரம் தம்பி தனுஜனோடையும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாவே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட பல விஷயங்கள் இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்துதான் தம்பி நிறைய விஷயங்களை தொடங்குறார். எதிர்காலத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கு எங்களோட சொல்லி இருந்தார். கட்டாயம் அவருடைய தொழில் முயற்சி வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துக்களை சொல்றவங்களோட சேனல் சார்பா. நாங்கள் அன்றைக்கு குடிச்சதுல எப்படி இருந்தது லோஜி டீ எல்லாமே? எல்லாமே வித்தியாசமா இருந்தது. இந்த மசாலா சாய் அது வந்து ஒரு எல்லா வகையான மூலிகைகள் அதெல்லாம் கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருந்தது. அதே மாதிரி ஏலக்காய் சாயும் நல்லா இருந்தது.
ஒரு அளவான இனிப்பு, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அளவான இனிப்போட அந்த சரியான ஒரு பக்குவம் அது இருக்கு தானே. டீ ஊத்துறா எல்லாரும் ஊத்தலாம், லோஜியும் ஊத்தலாம். லோஜி ஊத்துற டீ இங்க குடிச்ச டீ மாதிரி வருமானு கேட்டா இல்ல. சொன்னா அவ்வளவு ஒரு தரமான ஒரு டீ. அதை விட இங்க இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த கப் கேக்லயே 2 வகை இருக்குது. அதை விட அந்த டீல அந்த பிஸ்கெட்டை போட்டு சாப்பிடுறது அதெல்லாமே பல பேருக்கு ஞாபகம் இருக்கு. ரஸ்க் அது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இங்க இந்த சூழல்ல இருந்து சாப்பிடுறதுக்கும் அதோட இங்க தரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே தரமா இருக்கு. டைம்ல வந்து இந்த கடையில வந்து அதுல வந்து இந்த சாப்பிடுறது நல்லா இருக்கும். அது நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்துது. சரி, எங்களோட யாழ்ப்பாண மக்கள் புதிய ஒரு தொழில் முயற்சியை தொடங்கியிருக்கக்கூடிய தம்பியாக்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். நீங்களும் இந்த கைதறி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இங்க வந்து குடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட மிட் நைட்ல கேக் வெட்டுறதுக்கும் இது ஒரு மிக ஒரு பொருத்தமான ஒரு இடமா இருக்கும். ஏன்னா 4 மணில இருந்து விடிய 4 மணி பின்னர் 4ல இருந்து விடிய 4 மணி மட்டும் இது திறந்திருக்கிறபடியா இரவுல நடிச்சாமத்துல 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்க எல்லாம் இங்க வந்து கேக் வெட்டலாம், போட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கும். ரைட், இவ்வளவுதான் இந்த வீடியோவா இருக்க போகுது. மறக்காம ஸ்லோஞ்சட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும். இந்த போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன், லொகேஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடைபெறுகிறோம். பை.